ஆனா ஏன் நீங்க இன்னும் மகிமை இல்லாதவனா இருக்கிற? காரணம் ஊழியக்காரனை குறை சொல்லாத. நீ ஆண்டவர் உனக்கு மகிமையை வச்சிருக்கிறாரு. நீ அந்த மலை மேல ஏறி அங்க இருன்றார். The Lord said to Moses, come up to me on the mountain, stay here, and I will give you. English ல அழகா stay here. Stay here என்ன அர்த்தம்? நம்மள இரு. ஆனா இங்கிலீஷ்ல stay என்ன அர்த்தம்? மெத்த போட்டு தூங்குடான்னு அர்த்தம். இங்கே இருடா, இங்கே இளைப்பாறான்னு அர்த்தம். அதான் இங்கிலீஷ்ல படிக்க சொன்னேன். Read the following verse. Okay, give you the tablets of stone with the law and commandments I have written for their instruction. Then read the following verse. தமிழ்ல படிங்க ஐயா. 16ஆம் வசனம் படிங்க ஐயா. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்து மேகம் 6 நாள் அதை மூடினது. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மகிமை எழுந்த மகிமைன்னு சொன்னா டோக்ஸா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய மகிமைன்னு சொன்னா டோக்ஸா. அதான் டோக்ஸானுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா? அதிகாரமுள்ள வல்லமை, சுப்ரீம் அத்தாரிட்டி. சாதாரண அதிகாரம் இல்ல, சுப்ரீம். இங்கிலீஷ் இந்தியாவுல கோர்ட் சொல்லுவாங்க. ஒரு கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் மிஞ்சி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உடைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவாங்க. இதை விட அதிக அதிகாரம் கொண்டது அதான் சுப்ரீம் கோர்ட். இந்த டோக்ஸா என்ற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? சுப்ரீம் அத்தாரிட்டி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல வேற கோர்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் கோர்ட் கமர்ஷியல் கோர்ட், சாதாரண ஒரு அதிகாரம் வரும். அதுக்கு மேல இருக்கிறது ஹை கோர்ட், பவர்ஃபுல்லா வரும். அதுக்கு மேல இருக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட். அதுக்கு மிஞ்சி வேற கோர்ட் கிடையாது. பயங்கரமான அதிகாரம். ஆண்டவருடைய மகிமை என்பது என்ன தெரியுமா? அதிகாரம். உண்மையில ஆண்டவருடைய அதிகாரத்தோடு வல்லமை உனக்குள்ள வந்துடும். மோசே கொலைகாரன், சாதாரண கோல் தான் கையில வச்சிருந்தான். ஆண்டவருடைய சுப்ரீம் பவர் கையில வந்துருச்சு. ஆண்டவர் சொன்ன இடத்தாண்ட போய் நின்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, மோசே மோசே உன் கையில என்னடா இருக்குன்னு கேட்டாரு. ஆண்டவரே கோல் வச்சிருக்கிற கர்த்தாவே, கோலை வச்சு ஆடுதான் மேய்க்க முடியும். அந்த கோலை கீழே போடுறாங்க. இப்ப எடு. இப்ப சுப்ரீம் அத்தாரிட்டி கோலா மாறிடுச்சு. இப்ப அந்த கோலை எடுத்துட்டு போ, எகிப்துக்குள்ள போ, உன் கூட நான் வரேன். நீ ஊழியம் செய்கிறாயா? நீ குடும்பத்துக்குள்ள போறியா? ஆண்டவருடைய மகிமை என்பது அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தோடு கூட நான் அனுப்புவார். எனக்கு உங்க மத்தியில நிக்கிற அவ்வளவுதான். எனக்கு பேச தெரியாது, கான்வர்சேஷன் பண்ண தெரியாது. ஆனா என்ன ஊழியக்காரனாக பிரசங்கம் பண்ண சொன்னா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்படி இது நான் போய் பிரசங்கம் பண்ண முடியாது, பேச்சே வராதே. ஒரு 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 குறிப்பிட்ட கூட்டத்தில் என்ன பேச சொன்ன உடனே ஒரு வானத்திலிருந்து ஒரு கத்தி பட்டயம் அப்படியே எனக்குள்ள இறங்கிச்சு. அன்றையிலிருந்து எந்த நாட்டுக்கு போகும்போது யாருக்குமே நான் பயப்பட மாட்டேன். அந்த ஆசீர்வாதம் மாறணும். அல்லேலூயா. நாங்க பயப்பட மாட்டோம். அதிகாரத்தோடு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அதனால்தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, 6ஆம் அதிகாரத்துல சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்படும். இந்த மகிமை உனக்குள்ள வரும்பொழுது அந்த அதிகாரத்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். இந்த அதிகாரத்தை சாதாரண நினைச்சுக்காதீங்க. நீங்க பணம் தான் ஆசீர்வாதம் கிடையாது. பணம் என்பது தூசு. அதை கிட்ட கொண்டு வராதீங்க. அது உங்களை தேடிட்டு வரும். ஆண்டவர் அதிகாரம் என்பது என்னத்தை அர்த்தம்? எல்லாமே உன்னை தேடி ஓட வந்துடும். அல்லேலூயா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு சொல்றார். சர்ப்பம்னா என்ன? வஞ்சிக்கிற ஆவி. சாத்தான் பின்னாடி இருந்து உங்களை வஞ்சிப்பான். வாடா வாடா, ஜபத்துக்கு போகாதடா, சபைக்கு போகாதடா, இயேசுவின் பாதையில் நடக்காதடா. ஆண்டவர் நமக்கு ஜீவ பாதை வச்சிருக்கிறார். ஜீவனுடைய பாதை. ஜீவ பாதைனா என்ன அர்த்தம்? 7 பகுதிகள். தேவ சுத்தமா இருந்ததுனால எனக்கு வாய்ப்பு கொடுத்தா ஜீவ பாதையுடைய 7 காரியங்கள் சொல்றேன். எதுக்காக சொல்லி தர? ஆண்டவருக்கு சுப்ரீம் அத்தாரிட்டி தர. அதான் மகிமை. நீ அவர் கிட்ட வாட சொன்னார், மலை மேல ஏறி என் கிட்ட வாடா என்றார். அவங்களுக்கு நான் தரேன். அல்லேலூயா. நீ மலையில அப்படியே கீழே ஏறிட்டு மேல ஏற சொன்னா ஏற பயந்துட்டு கிடந்தா ஏற பயமா இருக்கு. சொல்லுங்க, ஜபத்துக்கு வாடானா பயமா இருக்கு. ஏசப்பா கிட்ட வாடானா பயமா இருக்கு. ஏசப்பா கிட்ட வாடா தேவ சமூகத்துல உட்காரலன்னா பயமா இருக்கு. எல்லாரும் கண்களை மூடலாமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் இப்ப மலை மேல ஏற போறேன், பார்க்கலாம் எத்தனை பேர் ஏறீங்கன்னு பார்க்கலாம். பின்னாடி ஐயா பாக்குறாரு, என்னடா இவங்க ஏற சொல்றாரு. எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். நான் இப்ப மலை மேல ஏற போறேன். எத்தனை பேருக்கு அந்த மகிமை ஆகிய சுப்ரீம் அத்தாரிட்டி தேவை? உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கையில கொடுப்பார். ஆண்டவர் சொல்றார், சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நான் திருச்சியில ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். இந்தியாவில் திருச்சியில
அங்க ஒரு கொடூரமான ஒரு அரக்கன் இருந்தான். கோயில்ல வந்தா மைக்க பிரசங்கம் பண்ண விட மாட்டான். மைக் பண்ண மைக் ஆஃப் பண்ணி விட்டுருவான். கிட்டார் கூட கிட்டார் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. என் வாயை திறக்க விட மாட்டான். ஆனா எனக்கு என்ன, நான் ஒரு நாள் சண்டை போடவே இல்லை. எனக்கு சண்டை போட தெரியாதா? அவன் இப்படி கையை பிடிச்சா அடுத்தது கையை ஓக தெரியாதா? நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். இதோ என்னுடைய சுப்ரீம் அத்தாரிட்டியை நான் உனக்கு கொடுக்குறேன். எதுக்கு? அவன் அடிக்கிறதுக்கு இல்லை, உனக்கு கொடுக்குறேன். நான் ஒன்னும் செய்யல. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், போயிட்டு அவ்வளவுதான்.